என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்கள் அனைவரும் எத்தனால் அடுப்புக்கு மாற வேண்டும். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை சந்தித்து ராஜினாமா செய்கிறார் இசக்கி சுப்பையா. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சுயநலத்திற்காக அல்ல, சுய மரியாதைக்காக ராஜினாமா செய்தோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பேச்சு. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்கள் அனைவரும் எத்தனால் அடுப்புக்கு மாற வேண்டும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது எல்பிஜி எரிவாயுவை விட குறைந்த செலவில் எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய ஒரு புதிய எரிவாயு அடுப்பு சந்தைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இதில் 7% தண்ணீரை எத்தனாலுடன் கலந்து உங்களால் அடுப்பை எரிய வைக்க முடியும். இது சாதாரண எல்பிஜி எரிவாயு போன்றே எரியும். வணிக ரீதியான எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களை விட இது மிகவும் மலிவானது என்று தெரிவித்தார். இந்தியா கடந்த சில ஆண்டுகளாகவே எத்தனால் உற்பத்தியில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். வாகனங்களுக்கு அடுத்தபடியாக தற்போது இந்த எத்தனால் பயன்பாட்டை இந்திய சமையல் அறைகளுக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது என்று கூறினார். வேலுமணி ஆதரவாளரான அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா, மதுராந்தகத்தில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல், பெருந்துறையில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் ஆகியோர் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதங்களை பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரிடம் வழங்கினர். இந்த நிலையில் வேலுமணி ஆதரவாளரான அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் இன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கி ராஜினாமா செய்கிறார். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடந்து வருவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்று விமர்சித்தார். மேலும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, இது போன்ற கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று வினவினார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் தற்பொழுது துயர சக்தியாக அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்தபடியே ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று தெரிவித்தார். தங்கள் சுய நலத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை, சுய மரியாதைக்காகவும் தொகுதி மக்களின் நலனிற்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மதுராந்தகம் மரகதம் குமரவேல் பேசிய போது தங்களுடைய தொகுதி மக்களின் உணர்வுகளை புரிந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் சுயநலத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை, சுய மரியாதைக்காகவும் தொகுதி மக்களின் நலனிற்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திமுகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றார். ஆனால் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லை. திமுகவுடன் கூட்டணி சேருவதில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று கூறினார். அதனால் தொகுதி மக்களின் விருப்பத்திற்காகவே தாவேக அரசை ஆதரிக்க முடிவு எடுத்தோம் என்று தெரிவித்தார். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இல்லையென்றால்
ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் ஒருங்கிணைந்து அது இருக்கும் இடத்திலேயே அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறொரு மாற்று இடத்தில் அது அழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த செயல்முறைக்கும் நிகழ்வுக்கும் அணுசக்தி ஆணையமோ அல்லது அதற்கு இணையான அமைப்போ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளில் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரை திரைத்துறையினர் சந்தித்து ஒரு நாளில் 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்கும்படி கோரியதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த கோரிக்கையை கலந்தாலோசித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் திரையிடவும், உள்ளூர் விழா நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 காட்சிகள் திரையிடவும் அனுமதி அளித்துள்ளார். இதற்காக அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதி தனியாக பெற தேவையில்லை என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் துறை செயலாளர், துறைசார் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை செயலாளர் மரியம் பல்லவி பல்தேவ், கூடுதல் செயலாளர் வளர்மதி, குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை இயக்குனர் ஷில்பா, சமூக நல இயக்குனர் மகேஸ்வரி, குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மெர்சி ரம்யா, சமூக நல கூடுதல் இயக்குனர் சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜூன் 21ஆம் நாள் நீட் மறுதேர்வு நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும்படி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் துணைநிலை ஆளுநர்களுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார். மே 3ஆம் நாள் நடைபெற்ற நீட் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதாக கூறி அதை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதையடுத்து ஜூன் 21ஆம் நாள் மறு தேர்வு நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் துணைநிலை ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜூன் 21ஆம் நாள் நீட் மறு தேர்வை நேர்மையாகவும் வெற்றிகரமாகவும் நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யும்படி தெரிவித்துள்ளது. அதேபோல் நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்யும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு தலை குனியும் அளவிற்கு சம்பவம் நடந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்த பின் 40க்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவினர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதேபோல் தற்போது சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை பரப்பியும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். திமுகவினுடைய சட்டத்துறை எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் போட்ட வழக்குகள்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறோம், பல பேரை காப்பாற்றிருக்கிறோம். ஆக எந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் திமுக சட்டத்துறை எந்த காலத்திலும் வாதாடி தான் வந்திருக்கு. ஆக இப்போது அதே பணியை என்ஆர் இளங்கோவனுடைய தலைமையில் அதுக்காகவே ஒரு தனி அணியை அமைக்கப்பட்டு முன்பை காட்டிலும் வேகமாக செயல்படுவதற்கு தமிழ்நாடு பூராவிலும் வழக்கறிஞர் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா தரப்புக்கும் தெரிவிக்கும். சிவகங்கை மாவட்டம் காஞ்சாத்து மலை திறந்தவெளி மதுக்கூடமாக மாறி வரும் நிலையில் அதை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் பறந்து விரிந்து இருக்கும் காஞ்சாத்து மலை அரிய வகை மூலிகை தாவரங்கள் நிறைந்த பகுதியாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக காவல்துறையினரும் வனத்துறையினரும் இதை காக்க தவறியதால் காஞ்சாத்து மலை திறந்த வெளி மதுக்கூடமாகவும், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் இடமாகவும், பாலியல் தொழில் அரங்கேற்றும் இடமாகவும் உள்ளது. இரவு நேரங்களில் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதும் தொடர்கதையாகி உள்ளது. இது குறித்து பூலாங்குறிச்சியை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்வம் காவல்துறையினரிடம் வனத்துறையினரிடமும் பல்வேறு மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றார். காஞ்சாத்து மலைக்கு செல்லும் சாலையில் சோதனை சாவடி அமைத்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலினை பார்த்து கேட்டவைகள் இப்போது ஜோசப் விஜயை பார்த்து வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ என கேட்க வேண்டியுள்ளது என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார்.
திருவாரூரில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதிய முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்று 15 நாட்களுக்குள் 40க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர் ஸ்டாலினை பார்த்து கேட்டவைகளை இப்போது ஜோசப் விஜயை பார்த்து வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ என கேட்க வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். அவர் ஸ்டாலின் அங்கிளை பார்த்து ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், வெரி வெரி ராங் அங்கிள்னு சொன்னாரு. இப்போ நாம ஜோசப் விஜயை பார்த்து நாமளும் கேட்கிறோம், வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. கோவை மாவட்டம் சூலூர்ல சிறுமியை கற்பழித்து கொடூரமாக கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலே இளம் பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரத்திலே தினசரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஜோசப் விஜய் ப்ரோ, சிஎம் ப்ரோ, வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ, நடவடிக்கை எடுங்க. மேலூரில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த தமிழக அமைச்சருக்கு 6 அடி உயர ராட்சத மாலை அணிவித்து தாவைக்கவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது அவருக்கு தாவைக்கவினர் 6 அடி உயர ராட்சத மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து கொட்டாம்பட்டி, பள்ளப்பட்டி பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து தனக்கு வாக்களித்ததற்காக தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் அப்பகுதி மக்களின் குடிநீர், சாலை வசதி, கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எனக்கு வரவேற்புரை நிகழ்த்தி, அண்ணா நான் உன்னோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது மதுரை வீரனுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நான் சொல்லுகிற செய்தி, நீங்கள் என்னோடு சேர்ந்திருக்கிறீர்கள், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை. அரக்கோணம் தி டவுன் ஹால் அரங்கில் மாபெரும் பொது மருத்துவம் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தி டவுன் ஹால் அரங்கில் சுந்தரம் ஹெல்த் சென்டர் மற்றும் தி டவுன் ஹால் சங்கம் சார்பில் மாபெரும் பொது மருத்துவம் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் சங்க தலைவர் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டார். முகாமில் மருத்துவர்கள் நியூட்டன் ஜார்ஜ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கினார்கள். இதில் தி டவுன் ஹால் சங்க நிர்வாகிகள் பூக்கடை சாய், முருகவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பண்ருட்டி அருகே நெற்பயிரில் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சிறுவத்தூரில் 310 ஹெக்டேரில் விவசாயிகள் நெற்பயிரிட்டுள்ளனர். இந்த ஊரை சேர்ந்த விவசாயி நாகராஜ் சொர்ணவாரி பட்டத்தில் 4 ஏக்கரில் நெற்பயிரிட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது நெற்பயிர்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ளதாகவும் தாமிர நோய் தாக்கப்பட்டதாகவும் இதற்கு பல கட்ட மருந்துகள் தெளித்தும் நோய் தாக்கம் அதிகமாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய ஆலோசனை வழங்கவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட குமரி மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் நாகர்கோவில் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாட்டு கடல் பகுதியில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மணக்குடி பகுதியை சேர்ந்த அலெக்ஸ் வர்கீஸ், சந்தான அலோஜிஸ் உள்ளிட்டோர் கடந்த 11/5/2026 அன்று மண்டபத்தில் இருந்து நாட்டுப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் படகுடன் 6 மீனவர்களையும் கைது செய்தனர். பின்னர் மீனவர்களை இலங்கை டிக்கிவிட்டா துறைமுகத்திற்கு அழைத்து சென்று நீர்கொழும்பு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதிகாரிகள் மீனவர்கள் மீது எல்லை கடந்து வந்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரிடம் மத்திய மாநில அரசுகள் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க மனு அளித்தனர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகியோருக்கு எதிராக தாராபுரத்திலும் மதுராந்தகத்திலும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சத்யபாமா சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியதுடன் அதிமுகவிலும் இருந்து விலகி ஆதவர்ஜினா முன்னிலையில் தாவேகாவில் சேர்ந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமியின் மனைவியான சத்யபாமாவை தேர்தலில் களமிறக்கிய நிலையில்
தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்றி ஆளும் திமுக அரசின் பலத்த எதிர்ப்பையும் மீறி வெற்றி பெற செய்தனர். இந்த நிலையில் சத்யபாமா சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தாவேக்காவில் இருந்ததால் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்யபாமாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீ வைத்து கொளுத்தியும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்துள்ளார். இதை கண்டித்து மதுராந்தகம் அதிமுக சார்பில் அவர் படத்தை கிழித்தும் விளக்குமாற்றால் அடித்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை அருகே குரோம்பேட்டையில் நீர் தட்டுப்பாட்டை போக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குரோம்பேட்டை கோதண்டம் நகரில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் திருநீர்மலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பயணிகள் பெரிதும் அவதியடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களுடன் பேச்சு நடத்தினர். குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். நாகர்கோவிலில் ரேஷன் கடைக்கு கொண்டு சென்ற 5 டன் அரிசி, கோதுமை ஆகியவற்றை கடத்தி பதுக்கியதாக நுகர்பொருள் வாணிப கழக குடோன் அதிகாரிகள் 2 பேர், காவலாளி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் அடுத்த கோவில் விலையில் தென்னந்தோப்பில் பதுக்கப்பட்டிருந்த சுமார் 5 டன் ரேஷன் அரிசி, கோதுமை மூட்டைகளை கன்னியாகுமரி மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி நாகர்கோவிலை சேர்ந்த சகாதேவன், ஜெயக்குமார், மோகன் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் மூட்டைகளை கடத்தல் கும்பலிடம் கைமாற்றி கேரளத்திற்கு கடத்த திட்டமிட்டு இருந்தது தெரிய வந்தது. இந்த கடத்தலில் நாகர்கோவில் கோணத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் பணியாற்றும் 2 முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கோணத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் விசாரணை நடத்திய பின் அதிகாரிகள் ரமேஷ், செந்தில்குமார் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இந்த குடோன் காவலாளிகளில் ஒருவரான பாபு என்பவரையும் கைது செய்தனர். திருச்சியில் சனாதனத்தை ஒழிக்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். திருச்சி ஜங்ஷன் பெரியார் சிலை அருகே சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம் என வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் கலை இலக்கிய கழகத்தினருக்கும் மற்றும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடும் கைகலப்பு ஏற்பட்டது. மேலும் மக்கள் கலை இயக்க கழகத்தினர் மீது இந்து முன்னணியினர் ஷூ வீசியதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பேரணியில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் வீடு வாடகைக்கு கேட்பது போல் முக்காடு போட்ட பெண் கத்தியை காட்டி மிளகாய்பொடி தூவி 4 பவுன் சங்கிலியை பறித்த 62 வயது பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருநாகேஸ்வரத்தை சேர்ந்த தவமணி ஓட்டு வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு முக்காடு போட்டு கொண்டு வந்து வாடகைக்கு வீடு கேட்டுள்ளார். இல்லை என்று சொன்னதும் அந்த பெண் கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை பறித்துள்ளார். மூதாட்டி அந்த பெண்ணை விரட்டிய போது கையில் கொண்டு வந்த மிளகாய் பொடியை தூவி உள்ளார். அந்த பெண் கொண்டு வந்த பை, கத்தி, மணிப்பர்ஸ் அனைத்தையும் விட்டுவிட்டு 4 பவுன் சங்கிலியோடு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் சங்கிலியை பறித்த அந்த பெண் திருநாகேஸ்வரம் குருநாதனின் மனைவி சாந்தி என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்த தங்க சங்கிலியை பறிமுதல் செய்தனர். அதன் பின் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் கண்வலி கிழங்கு விதைகள் வணிகத்தில் 4 கோடி ரூபாய் ஏமாற்றிய இடைத்தரகர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தாராபுரம் வட்டம் மூலனூர் அருகே உள்ள நீலியப்பன் கவுண்டன் வலசை சேர்ந்த விவசாயிகள் பல ஆண்டுகளாக செங்காந்தல் மலர் எனப்படும் கண்வலி விதை பயிரிட்டு வரும் நிலையில் பல தனியார் நிறுவனங்கள் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஜேம்ஸ் நிறுவனம், ரெட்லிப் நிறுவனம் ஆகியன தங்களுக்கு பல கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதாகவும் அதை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மூலனூர் கிராமத்தில் நீலியப்ப கவுண்டர் வலசையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி கண்ணுவலி விதை வந்து விவசாயம் நீண்ட காலமாக ஒரு 15-20 ஆண்டு காலமாக வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் மோசடியாக வந்து பல முறை நாங்கள் புகாருக்கு உட்படுத்தப்பட்டு புகார் அடிப்படையில் வந்து எங்களுக்கு நிறைய பணம் வரல. ஜேம்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட 15 விவசாயிகளுக்கு வந்து ஒரு 2 கோடி 40 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும். ரெட்லீப் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து 112 கோடி கொடுக்கணும்.
நாமக்கல் மாவட்டம் கொக்கரையான்பேட்டையில் சாலையில் தூய்மை பணி மேற்கொண்ட பெண் மீது வாகனம் மோதியதில் அவர் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் கொக்கரையான்பேட்டையில் தூய்மை பணியாளரான அப்பு சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வேகமாக வந்த வாகனம் அவர் மீது மோதியது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட தூய்மை பணியாளர் பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றும் அது நிற்காமல் அதிவேகத்தில் சென்றது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அப்பெண்ணின் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அந்த வாகனத்தை கண்டுபிடித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதி கூறினர். இதனையடுத்து பொதுமக்கள் அப்பெண்ணின் சடலத்தை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலூரில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் மாங்கொட்டை திருவிழாவில் ஏற்பட்ட மாற்றத்தால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் உள்ள திருமணிநாதர் உடனுரை வேதநாயகி அம்பாள் கோவிலில் வைகாசி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கொட்டை விழாவையொட்டி திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் ஆண்டுதோறும் திருவாதவூரிலிருந்து மேலூருக்கு சுவாமி மற்றும் அம்பாள் மாட்டு வண்டியில் எழுந்தருளி வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கோவில் நிர்வாகத்தின் முறையான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தால் பஞ்சமூர்த்திகள் டிராக்டரில் எழுந்தருளப்பட்டு மேலூருக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மாற்றம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்கள் அனைவரும் எத்தனால் அடுப்புக்கு மாற வேண்டும். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை சந்தித்து ராஜினாமா செய்கிறார் இசக்கி சுப்பையா. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சுயநலத்திற்காக அல்ல சுய மரியாதைக்காக ராஜினாமா செய்தோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பேச்சு. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.